Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் கடையல். இத வந்து பீர்க்கங்காய் மசியல்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லஞ்ச் டைம்ல சாப்பாடு கூட கலந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஒரு ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷனா இருக்கும். இது செய்யிறது ரொம்பவே சுலபம்தாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல குயிக்கா நீங்க வந்து லஞ்ச்க்கு ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. நம்ம இந்த பீர்க்கங்காய் கடையில வந்து சாப்பாட்டுக்கு செய்யறனால கொஞ்சமா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம இத வந்து ஒரு பிரஷர் குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 1 கப் பெரிய கப் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கிறேன். தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பிஞ்சா இருக்க காயை எடுத்துக்கங்க. அப்பதான் கடையலுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில முத்தின காயெல்லாம் சேர்த்தீங்க அப்படினா கடையல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கசக்கும் அது. நம்ம இந்த பீர்க்கங்காய் கடையில வந்து குக்கர்ல வேக வச்சு மசிச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை தாளிப்போம். அதுக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால இப்போ இதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுற குவாண்டிட்டிஸ்ல எல்லாத்துலயுமே பாதியை வந்து நீங்க குக்கர்ல ஆட் பண்ணிக்கங்க. மீதியை வந்து தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கங்க. பாருங்க, இதில் நான் இப்போ 1 மிளகாய் அப்புறம் 2லேருந்து 3 பல்லு பூண்டு தான் சேர்த்துருக்கேன். மீதியை வந்து நான் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பழுத்த தக்காளியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் குக்கரில் சேர்க்கும் போது பாதி தான் சேர்த்துருக்கேன். மீதியை வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதில் பாதியை வந்து இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். மீதியை வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா பீர்க்கங்காய் வந்து அதிலே தண்ணி விடும் உங்களுக்கு. அதனால் ஒரு 3/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 விசில் வரட்டும். அப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டீம் போகிறதுக்குள்ளார நம்ம தாளிக்க வேண்டியது எல்லாத்தையும் தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. இது கூடவே நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம மீதம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பாதி வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகா பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மீதி இருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாசி பருப்பும் அந்த பீர்க்கங்காவையும் அதை வந்து ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. மத்துக்கட்டை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப், ரொம்ப நிறைய தேவையில்லை. அந்த புளி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மறக்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. புளி கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கங்க. கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீர்க்கங்காய் கடையல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த பச்சை மிளகா காஞ்ச மிளகாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியே எடுத்துட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் போட்டுக்கங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரைஸ் கூட பிசைஞ்சு நெய் போட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பீர்க்கங்காய் கடையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் Subscribe பண்ணிவிடுங்க.